சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிக்கிட்டேன். இரு மீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க. என்ன மறந்த எப்படா வீட்டுக்கு போலாம்? எனக்கு இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிறதுக்கு சரியா இருக்குது. சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். கொஞ்சம் பொறுமா. என்னது பொறுமாவா? மா இவ வாயில வராதே. பொறுடி டீ வேணா வரலாம். இது என்ன புதுசான வேர்ட்ல வருதே? இன்னும் சிஸ்டர் டேப்லெட்லாம் எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கு. அதையும் வாங்கிட்டு அப்புறம் உங்க அண்ணன் ஒண்ணுன்னு ஒருத்தன் இருக்கானே கார்த்திக், அவனும் வரான். அவனை பார்க்க, அவனையும் பார்த்துட்டு கிளம்புவோம். ஆமா, இப்போ அண்ணன் நொன்னேன்னு சொல்லுவா. அப்புறம் அவரை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி லவ்வர்ஸ் மாதிரி உருள்றது. இதே உனக்கு வேலைதான். ஆமா, அண்ணனுக்கு போன் அடிச்சியா? பண்ண. எதுக்கு இப்போ அந்த அண்ணனுக்கு போன் பண்ண? தேவையில்லாம அந்த அண்ணனுக்கு வேற அழைச்சது. பேசாம வீட்டுக்கு வந்து நம்மள பாத்துருப்பாங்கல்ல. இல்லம்மா, நான் வேற ஒரு விஷயத்துக்காக அவனுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ நம்ம அங்க இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் ஒன்னு பார்க்க மட்டும் வரல, இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு போவோம் தான் வரான். இந்த வாரடா, இந்த மா போட்டு பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துறியா? நீ ரொம்ப நடிக்கிறாடா, அது பச்சையே தெரியுது. நீ எப்பவுமே பேசுற மாதிரி என்ன டீ போட்டே பேசு. உண்மையான அன்பெல்லாம் எங்க உனக்கு தெரிய போகுது? உனக்கு பசியில கண்ணுல உருள ஆரம்பிச்சுட்டு நினைக்க. சரி இரு, நான் போய் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரவா? எனக்கெல்லாம் சாப்பாடு வேண்டாம். என்னடா நடக்குங்க? என் பொண்டாட்டி சோறு வேண்டான்னு சொல்லிட்டா. ஐயோ, இதுவும் உலக அதிசயத்துல ஒன்னாயிட்டே. இதை நான் யார்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறேன்னே தெரியல. ஆமா, நீ இவ்வளவு சந்தோஷப்படுற? நான் என்ன உன்கிட்ட சாப்பாடு வேண்டான்னு சொன்னேன்? இங்க வேண்டான்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனா வீட்டுக்கு போச்சுல 1 கிலோ பிரியாணி பார்சல் வாங்கிட்டு தான் போகணும். நான் வீட்டுல போய் உட்காந்து சாப்பிடுவேன். அதான பார்த்தேன். ஏண்டா, எப்பண்டா வீட்டுக்கு போனோம்? எனக்கு ஒரு மாதிரி ஒம்பிக்கிட்டு வாந்தி வர்ற மாதிரி இருக்குடா. என்னது வாந்தியா? ஏண்டி, உனக்கு வாந்தி வர அளவுக்குலாம் நான் ஒண்ணுமே பண்ணலையேடி. எருமை எப்படி புத்தி போகுது பாரு. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்மெல் பிடிக்காம வாந்தி வருதுன்னு சொன்னா. ஓ, இந்த வாந்தி தானா? நான் கூட அந்த வாந்தின்னு நினைச்சேன்டி. அந்த வாந்தி நினைச்சியா? எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா இருக்குடா. என்ன இந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து என்ன விழுந்து விழுந்து கவனிக்கிறதும், அதுக்கப்புறம் எனக்கு இப்படி வாந்தி வர்ற மாதிரி சிம்டம் தெரியறதும். டேய், எனக்கு தெரியாம என்கிட்ட ஏதாச்சும் சிம்சம் பண்ணிட்டியாடா? அட கள்ளி, உனக்கு தெரியாம எப்படி நான் உன்கிட்ட சிலிமிசம் பண்ண முடியும்? நான் பேட் பாய் இல்ல, நான் குட் பாய். உன் பர்மிஷன் இல்லாம உன்னை டச் பண்ண கூடாதுன்னு வைராகியத்துல வாழ்ற ஆண் மகன் நான். என்ன பார்த்து நீ இப்படி சொல்லிட்டியே, சோ சாட். டச் பண்ண மாட்டாரா பொறுக்கி? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன எத்தனை இடத்துல எத்தனை நேரம் கிஸ் பண்ணிருக்கா? அப்பெல்லாம் உன் கண்ட்ரோல் எங்க போச்சுடா அழகியான் மகனே? அப்போ நீ பப்ளிக் மெம்பர், ஆனா இப்போ நீ என் பொண்டாட்டி இல்ல. அப்போ உனக்கு இதே வேலையா தான் இருக்கு புஸ்தா. பப்ளிக் மெம்பர்ஸ் சொல்லி போற வர பெண்கள் எல்லாம் புடிச்சு புடிச்சு முத்தம் தான் கொடுத்தியா? அட லூசு, நான் யாருக்கும் கொடுக்கல, உனக்கு தான் கொடுத்தேன். இனிமேலும் உனக்கு தான் கொடுப்பேன். இனி நைட்டு தூங்க முச்சுல உங்ககிட்ட கொஞ்சம் உஷாரா தான்டா இருக்கணும். நீ சரியான ஆளா இருக்கா. நீ பாலிலையோ காஃபிலையோ ஏதாச்சும் மயக்க மாத்திரையை போட்டு என்ன தூங்க வச்சு மேட்ரை முடிச்சிட்டா சேச்சே உங்ககிட்ட என்ன உஷாரா தான் இருக்கணும். ஏய், எனக்கு கூட இந்த மாதிரிலாம் ஐடியா தோணவே இல்லை பாரு. நீ சரியான ஆளுடி. என்ன பண்ணா எப்படி மேட்ரு முடிக்கலாம், எப்படிலாம் எனக்கு நீ ஸ்கெட்ச் போட்டு தர. நீ சரியான கில்லாடி தாண்டி.
விஷயத்த முடிச்சுட்டு தான் மறு வேலையை பாப்பாரு. ஆளையும் மூஞ்சியும் பாரு. ஏய் போன்ல உங்க அப்பா தாண்டி, போன் எடுத்துறவா? ஏன் நீ எடுத்து தரணும்? என் கால ரெண்டு என்ன நொண்டியா? நான் நல்லா தானே இருக்கேன். போன அங்கேயே வைடா டுமுக்கு, நான் வந்து பேசிக்கிடுவேன். ஏண்டி ஒரு போனை எடுத்துறவான்றதுக்கா நீ நான் பேச்சு பேசுற? அப்படியே வாயிலேயே நான் குத்து குத்துணும் போல இருக்கு. சரி உனக்கு உடம்புக்கு சரியில்லையே அதான் விடுறேன். எங்க அப்பாட்ட பேசியே 2 நாள் ஆயிட்டு. அங்க என்னென்ன நடக்கும்? எங்க அக்காளுக்கு வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு எந்த நியூஸுமே தெரியல. நான் எங்க அப்பாட்ட பேசினேன். ஏய் பாத்துடி, போன் எங்கேயும் ஓடிடாது, இங்கதான் இருக்கோம், விழுந்துடாத. அன்பு இருவரும் பொடி நடையாக அமெரிக்காவை வடமருவோம். கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடி போகுவோம். நம் காதலை கவி பாடவே ஷெல்லியின் வைரனின் கல்லறை தூக்கத்தை கலைத்திடுவோம். ஒற்றை காலிலே பூக்கள் நிற்பது உன் கூந்தலில் நின்றாடத்தான். பூமாலையே பூச்சூடவா, சிந்தும் மழைத்துளி மண்ணில் வீழ்வது உன் கண்ணத்தில் முத்தாடத்தான். நானும் உன்னை முத்தாடவா. பார்த்து வான்னு நான் தான் சொல்றேன்டி, என் பேச்ச கொஞ்சமாச்சும் நீ கேக்குறியா? இதுல வேற என்ன டுமுக்கா? உன்னாலதான் நான் இப்போ உள்ள போனேன். நீ வழியில போஸ்ட் மரம் மாதிரி நிக்கிறா. நீ மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, நான் கரெக்டா போய் போன் எடுத்திருப்பேன். அப்படியே எடுத்து கிழிச்சிருப்ப. நான் மட்டும் இங்க நிக்கலன்னு வச்சுக்கோ, நீ வந்த வேகத்துக்கு கீழே விழுந்து உன் குறுக்கு இடமே உடஞ்சிருக்கும். நான் கீழே விழுந்திருந்தா என் குறுக்கெலும்பு முறிஞ்சிருக்குமோ? குறுக்கெலும்பு மட்டும் இல்லடி, பின்னாடி உள்ள எல்லா எலும்புமே முறிஞ்சிருக்கும். ஆமா இவ்வளவு வெயிட்டா இருக்கியே, நீ என்ன தடி சாப்பிடுறா? என்னது நான் வெயிட்டா இருக்கேனா? போடா. நான் ஊருக்கு போயிருக்கும் போது எங்க அம்மா துரும்பா இளைச்சிட்டியேன்னு கேட்டாங்க. நீ என்னன்னா நான் வெயிட்டா இருக்கேன்னு சொல்றா? காக்கைக்கு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம்னு சொல்லுவாங்க. அதே போல உங்க அம்மா உண்டி, நீ 100 கிலோ இருந்தாலும் என் பொண்ணு மெலிஞ்சிருக்கான்னு தான் உன்னை பாக்குறப்ப சொல்றாங்க. அப்புறம் உங்க அம்மா உங்களெல்லாம் 10 வயசு வரையும் தான் தூக்குறாங்க. அதுக்கப்புறமா எங்க தலையில கட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா தூக்குற எங்களுக்கு தானே தெரியும் நீங்க எத்தனை கிலோ இருப்பீங்கன்னு. என்ன ரொம்பதான் சலிச்சுக்கிடுறா? என்ன மாதிரி அழகான பொண்ணை தூக்குறதுக்கு உனக்கெல்லாம் கொடுத்து வச்சுக்கிருக்கணும். அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. நீ என்ன நடக்குது? பார்க்கவே வெக்கமா இருக்குதே. இந்த டேப்லெட்டை கொடுத்துட்டு போலான்னு வந்தா இங்க புருஷனும் பொண்டாட்டியும் இழுத்தக்கா செய்ய பண்றவ. இப்போ நம்ம கூப்பிட்டா டிஸ்டர்பா இருக்கும். சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அவங்களே முடிஞ்சிட்டு வெளியே வரட்டும். யார் நீங்க சார்? யார பாக்கணும்? என் பேர் கார்த்திக், நான் போலீஸா இருக்கேன். என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை இங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அது இந்த வார்டு தானே சிஸ்டர்? சார் நீங்க சாம் சாரோட தம்பி ஒய்ஃப் அட்மிட் பண்ணிருக்காங்களா, அதை தானே கேக்குறீங்க? ஆனா வார்டு இதுதான் சார். ஆனா நீங்க இப்போ உள்ள போக முடியாது. ஒய் உள்ள ட்ரெஸ்ஸிங் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணல சார். அந்த சாரும் அவங்க ஒய்ஃபும் கப்புள்ஸ் ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணண்டான்னு சொல்கிறேன். ஆமா சிஸ்டர், என்கிட்ட போன் பண்ணி அவன் சொல்லும் போது கூட ரொம்ப ஃபீலிங் அதான் சொன்னான். அவன் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல, நானும் உள்ள போய் அவங்க கூட சேர்ந்து ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிறேன். ஐயோ சார், இந்த ஃபீலிங்கை நீங்களாம் சேர்ந்துலாம் ஷேர் பண்ண முடியாது சார். அவரும் அவர் பொண்டாட்டியும் மட்டும்தான் சேர்ந்து ஃபீலிங்கை ஷேர் பண்ண முடியும். என்ன சிஸ்டர் நீங்க குழப்புறீங்க? எங்க வீட்டுல ஒரு ஃபீலிங்னா நாங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து தான் அதை ஷேர் பண்ணிப்போம். அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபீலிங் தான் நானும் போய் ஃப்ரெண்டை ஷேர் பண்ணிக்க வேண்டாமா? சார் ஃபேமிலி ஃபீலிங் வேற, உள்ள நடக்கிற ஃபீலிங் வேற சார், புரிஞ்சுக்கிடுங்க. போலீஸ் டாக்டர், எனக்கு தெரியாதா? எனக்கு நல்லவங்க ஃபீலிங்கும் தெரியும், கெட்டவங்க ஃபீலிங்கும் தெரியும். நான் போய் என்ன ஃபீலிங்னு உள்ள போய் பாத்துக்கிறேன்.
சரி சார், நானும் நாசுக்கா சொல்லி பார்த்துட்டேன், உங்களுக்கு புரியல. சரி, யுவர் விஷ். ஓ கடவுளே, இதுக்கு தான் இந்த சிஸ்டர் உள்ள கப்புள்ஸ் ஃபீலிங் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தெரியாம நான் வேற உள்ள வந்துட்டேனே. டேய் டேய் மச்சான், எப்போ வந்தாடா? ஃபர்ஸ்ட் அந்த சிஸ்டர் மேலேந்து கையெடுடா. கையெடுத்தாச்சுடா, வா. ஏண்டா கொஞ்சமாச்சும் உனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்குமேன்னு நினைப்பு இருக்கா? என்னமோ ஹனிமூன்ல இருக்க மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்க. ஏன்டா உனக்கு கொஞ்சமாச்சும் மேனஸ் இருக்கா? புருஷன் முண்டாட்டி உள்ள இருக்காங்க, எப்படி வேணாலும் இருக்கலான்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சிருந்தா கதவை தட்டிட்டு வந்திருப்பாளாடா. டேய் டேய், இது என்ன ஒரு ரூமா? உன் பர்மிஷனோட நான் கதவை தட்டிட்டு வர்றதுக்கு? இது ஹாஸ்பிட்டல். இங்க பேஷண்ட் பெட்ல படுத்திருக்கணும், அட்டெண்டர் ஜூஸ் புழிஞ்சு கொடுத்துட்டு இருக்கணும். ஆனா இங்க எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. இதுல வேற கதவை தட்டிட்டு வரலன்னு என்ன திட்டுற? டேய், எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டாது. அவங்க அப்பா போன் அடிக்கின்னு எடுக்க வந்தா, அப்படியே சிலுப்பாவே கீழே உள்ள போனா. நான் அதை தாங்கி பிடிச்சேன், வேற ஒண்ணுங்க நடக்கலடா. ஆமா, நல்லா தாங்கி பிடிச்ச. நவுருடா, நான் சிஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன். என்ன சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லதாம்மா இருக்கேன். என்னம்மா, நீ நல்ல ஸ்மார்ட்டான பொண்ணு தானே? நீ ட்ரையல் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி சுத்தி முத்தி யாராவது இருக்காங்களா நல்லா வாட்ச் பண்ணிட்டு போக வேண்டியதானே? உன்னை உள்ள வச்சு லாக் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல என் ஃப்ரெண்டு உன் புருஷன் பதறிட்டான். நான் தான் உன்னை நினைச்சு ரொம்ப பதறிட்டேன். பதறின மூஞ்ச பாரு. தேங்க்யூ. ஐயோ அண்ணா, யாரும் லாக் போட்டிருக்க மாட்டாங்கண்ணா. நான் வேகமா டோரை இழுக்க முச்சுல ஒருவேளை வெளியே லாக் போட்டிருக்கலாம், இல்ல சின்ன பிள்ளைல விளையாட்டு வாக்குல லாக் போட்டுக்கலாம்ண்ணா. அங்க யாருமே இல்லைண்ணா, நான் உள்ள போக முச்சுல. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. இப்போ உடம்புல பரவாயில்லையா? இப்போ நல்லா இருக்கேண்ணா. ஆமா, பூமாரியை பாத்தீங்களாண்ணா? அப்புறம் உங்க கல்யாணம் ஏற்பாடுலாம் எப்படிண்ணா போகுது? பார்த்தேம்மா. பூமாரியை ஒரு நாள் எங்க வீட்டுக்கு கூட்டு போனேன், எங்க அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தினேன். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்க அம்மாவுக்கு அதுக்கு மேல சந்தோஷம். கொஞ்ச நேரத்துல 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. டேய் மச்சான், டேட்டிங்லாம் போக ஆரம்பிச்சாச்சு போல. போடா, டேட்டிங்கும் போகல, ஊட்டிக்கும் போகல. அப்புறம் அண்ணா, அவளுக்கு வீட்ல அவங்க மாமா கூட கல்யாண ஏற்பாடு பண்றதாக சொன்னா, நீங்க வேற பொண்ணு கேட்க வருவாங்கன்னு சொன்னா, நீங்க போனீங்களா? போகணுமா, ஒரு நல்ல நாள் பார்த்து சீக்கிரம் போகணும். அதான் இதோ நிக்கிறானே என் ஃப்ரெண்டு, உன் புருஷன். அவனும் அப்புறம் நீயும் எங்க அம்மா அப்புறம் எங்க சொந்தக்காரங்க ஒரு 2 பேர் சேர்ந்து போய் கேட்போம். தந்தா சந்தோஷமான கல்யாணம், இல்ல அடித்தடி கல்யாணம் ஆயிரும். இதுக்கெல்லாம் ஏன்டா கவலைப்படுறா? இதோ நிக்கிறா பாரு என் பொண்டாட்டி, அவளோட ஃப்ரெண்டு தான் அவ. இவ போய் பொண்ணு கேட்டா உடனே அவங்க அம்மா பொண்ணுக்கு தந்துருவாங்க, அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் ஏன்டா கவலைப்படுறா? நீ கொஞ்ச நேரம் அமைதியாடா, என்ன கோத்து விடுறதே வேலையா வச்சிருக்கா. என்னைக்குன்னு சொல்லுங்கண்ணா, நாங்க எல்லாரும் உங்களுக்காக வந்து பொண்ணு கேட்கோம். உங்களை மாதிரி ஒரு நல்ல குணமுள்ள அண்ணனுக்கு யாராச்சும் பொண்ணு தராம போவாங்களா? அதானே, தராம போவாங்களா? சரி சரி, என்ன கலாச்சது போதும். டேய் மச்சான், கொஞ்சம் வாடா, உங்ககிட்ட பேசணும். இவங்க 2 பேரும் என்ன ரகசியம் பேசுறாங்க? லவர்ஸ் மாதிரி ஒட்டிக்கிட்டு குசு 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 குசுன்னு பேசுறாங்க. ஒரு வார்த்தை வெளியே கேட்க மாட்டேன். நான் மட்டும் இந்த மாதிரி பேசினா ஊருக்கே கேட்டுது. என் வாயை என்னால அடக்கவே முடியல. சரி, என்னமோ பேசிட்டு போறாங்க. நம்ம வீட்டு ஆண்ட கண்ணைங்கிட்ட கேட்டா அவன் சொல்லிட போறான். பரவு கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். மம்மி, ஐயோ மம்மி. ஏண்டி, நான் இங்க தானே உட்காந்துருக்கேன், ஏன் கத்திட்டு வரா? ஆமா, ஷாப்பிங் தானே போனா, நீ மட்டும் வர? அந்த குறிப்புகள் எங்க? ஐயோ அம்மா, அதை நான் எப்படிமா சொல்றது? அந்த ஹாப்பியான நியூஸை நான் எப்படிமா சொல்றது? வாய் இருக்குல்ல, வாய் வெளியே சொல்லு. மம்மி, நமக்கு எதிரியே இருந்த அந்த சோனியோட சாப்டர் நீயோட க்ளோஸ் மம்மி. என்னடி சொல்றா? அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? நாங்க இன்னைக்கு ஷாப்பிங் போகணும்லம்மா, அங்க அவளும் மாமாவும் சிரிச்சு சிரிச்சு பேசினாங்க. எனக்கு வந்துச்சு பாருங்க காண்டு. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன் பாருங்க, அப்போ மாட்டிச்சு ஒரு ஐடியா.
நான் யோசிச்சுட்டு இருக்க நேரமா பார்த்து அவ அப்பதான் கரெக்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ட்ரையல் ரூமுக்கு போனா. நான் அதான் சரியான நேரம்னு அவளை உள்ள வச்சு பூட்டிட்டேன். கதவை பூட்டிட்டேனா அப்படியே நான் ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டேன். அவள் அப்படியே உள்ள மூச்சு விட முடியாம மயங்கி விழுந்துட்டா. அப்புறம் மாமாவும் அவளை எப்படியோ கண்டுபிடிச்சி அவளை இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காரு. அவ எல்லாரும் சொல்றத பார்த்தா அவ பொழைக்க மாட்டாதான் நினைக்கிற மம்மி. அவ செத்துட்டா. தாண்டி நீ என் பொண்ணுங்கிறதே நிரூபிச்சிருக்கா. இந்த சொத்து நமக்கு தான். இதுதான் ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த சொத்தும் கிடைச்சிரும், எனக்கு என் மாமாவும் கிடைச்சிருவாரு. இப்படி உங்க பொண்ணோட சாமர்த்தியம். அம்மா, இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொன்னா அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே. அத்தை எங்க? இந்த படி அத்தை கிட்ட சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த விஷயத்த நீ தான் பண்ணனே, அத்தைக்கு தெரியாம பாத்துக்கோ. ஏன் மம்மி? இந்த படி திடீர்னு அவளுக்கு பையன் மேல பாசம் வந்துட்டு அந்த பக்கம் சரிஞ்சிருவா. அப்போ நீ மாட்டிக்கிடுவா. அதனாலதான். ஓ, அப்படி சொல்றீங்களா? சரி சரி. ஜானகி இங்க வா, ஒரு குட் நியூஸ். என்ன நீ கூப்பிட்டீங்க? காஃபி எதுவும் வேணுமா? போட்டு எடுத்துட்டு வரட்டா? என்னது காப்பியா? யாருக்கு இப்போ காப்பி வேணும்? நல்லா இனிப்பா பால் பாயாசம் செஞ்சு எடுத்துட்டு வா. என்னது பால் பாயாசம் வேணுமா? என்ன நீ சாப்பிடுற நேரத்துல பாயாசம் கேக்குறீங்க? ஜானகி, உன் மருமகா ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கா பாரு. அதை நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, பால் பாயாசம் பாதாம் பாயாசமே செய்வா. என்ன ஏஞ்சல், உங்க அம்மா ஃப்ரீட்டப்லாம் பயங்கரமா இருக்கு. என்ன சந்தோஷமான நியூஸ் கொண்டு வந்திருக்கா? உங்க மருமகளை உங்க பையன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா தே? ஆமா, ஆசைப்பட்டேன். அவ உங்க பையனை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே அவ போயிட்டா. என்னடி ஏஞ்சல் சொல்றா? எதுனாலும் தெளிவா சொல்லு. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? என்னட்டே சந்தோஷப்படுற நேரத்துல சாக்காறீங்க. அவ உங்களை விட்டு போகணும்னு தானே ஆசைப்பட்டீங்க. ஷாப்பிங்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதுல அவ நிலைமை கதம் கதம் தாத்தே. என்னது, அந்த பொண்ணு சீரியஸா இருக்கா? ஐயோ பாவமே. என்ன ஜானகி, சந்தோஷப்படுற நேரத்துல அப்படி சாக்காவுரா? நம்மளை விட்டு அந்த சனியை போகணும்னு தானே ஆசைப்பட்டோம். போயிடுச்சு, போய் தொலைத்துமே. ஏண்டி என்ன அத்தை நீ கூப்பிடாத? நீ எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரி, இனி அம்மானி கூப்பிடட்டா? இந்த பாருடி, என்ன அத்தானி கூப்பிட்டாலே எனக்கு பிடிக்காது. இதுல அம்மானு கூப்பிட்டா உன் வாயை கிழிச்சிருவேன். நீங்க கிழிச்சாலும் பரவாயில்ல, நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லட்டா? சீக்கிரம் சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடி நிக்காத, எங்கேயாச்சும் போய் தொலை. நான் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன். எங்கேயாச்சும் போய் தொலை, அதுக்கு எனக்கு என்ன? இதான் பாயிண்ட். நான் ட்ரெஸ் எடுக்க போறேன்ல, அப்போ நான் உங்களுக்கு ஒரு saree வாங்கிட்டு வருவேன். நீங்க அந்த சாரியை உடுத்து தான் இந்த வருஷம் பொங்கல் பண்ணணும், ஓகேவா? ஏண்டி என்ன நினைச்சா? உன்ன மாதிரி பிச்சைக்காரின்னு நினைச்சிட்டியா? சேலை இல்லாம நீ வாங்கி தந்த சேலையை கட்டி நான் பொங்கல் வைக்கிறதுக்கு நான் கோடீஸ்வரிடி. என் பீரோவை போய் திறந்து பாரு, 1000 கணக்குல சேலை இருக்கு. இவன் எனக்கு சேலை வாங்கி தராளாம். 1000 saree இருக்கலாம், நீங்க சொல்லி வேற காமிக்கிறியா? இருந்தாலும் உங்க பொண்ணு ஆசையா நான் வாங்கி தந்த saree மாதிரி இருக்குமா? என்னது பொண்ணா? யாருக்கு யார் பொண்ணுடி? வந்தேன்னு வச்சுக்கோ, வாயை கிழிச்சிருவேன். நீங்க கிழிச்சாலும் கிழிச்சுக்கிடுங்க, எனக்கு பரவாயில்ல. நீங்க வேணா என்ன பொண்ணா ஏத்துக்கல. நான் அந்த வீட்டுக்கு எப்ப வந்தோமோ அப்பவே உங்களை என் அம்மாவா தான் நினைக்கிறேன். அதனால நான் saree வாங்கிட்டு வருவேன். நீங்க கட்டுனா கட்டுங்க, இல்லாட்டி பரவாயில்ல. ஏண்டி இவ்வளவு தூரம் உன்னை மானக்கேடா நான் கிழிச்சுக்கிட்டு இருக்கேன், வெக்கமே இல்லாம பல்ல காமிச்சுக்கிட்டு நிக்கிறா? யாரு என்ன திட்டுறா? எங்க அம்மா. நீங்க தானே திட்டுறீங்க. திட்டுங்க திட்டுங்க, உங்களுக்கு எவ்வளவு தூரம் என்ன திட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் திட்டுங்க. வர்றேன், பாய். நீங்க கண்டினியூ பண்ணுங்க தே. இந்த பொண்ணு என்ன இவ்வளவு தூரம் நம்ம திட்டுறோம், ஒரு கோவமே படாம சிரிச்சுக்கிட்டே போறா. இதே இது மத்த பொண்ணா இருந்தா அவளும் கோவப்பட்டு அவ புரியனையே என்கிட்ட பேச விடாம பண்ணுவா. ஆனா அந்த பொண்ணு எதையுமே காதுல வாங்க மாட்டேக்கால. சை, வர வர இவளை திட்டுறது கூட நமக்கு மனசு இல்லாம போகுதே. கடவுளே, அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. நீங்க தான் அந்த பொண்ணு கூடவே இருந்து அந்த பொண்ணை காப்பாற்றணும். ஏ ஜானகி, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட கும்பிட்ட மாதிரி இருக்கு. இல்லை, நீ அந்த பொண்ணு சாகணும்னு நான் ஒரு நாள் நினைக்கவே இல்லை. என் பையனை விட்டு போகணும்னு மட்டும்தான் நான் நினச்சிருக்கேன். யார் பத்த பிள்ளையோ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்ல அண்ணி. என்ன ஜானகி, உன்னை பிடிச்ச பீட உன்னை விட்டு போயிட்டு அதுக்கு சந்தோஷமா இல்லாம இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க? அத்தே. சொல்லுமா. அத்தே,
தாய் மாதிரியே தான் மூணு பிள்ளை பேரோட இருக்கிறா. எதிரி ஒரே ஒருத்தி எனக்கு என்னமோ அவதான். அந்த அவளே பொண்ணுக்கு ஒளிஞ்சிட்டா. இந்த நேரத்துல accident நமக்கு இயல்பா happy-ஆ நடந்திருக்காது. இருக்கும். Sweet எடு, இவன் மூலமா கொண்டாடு. அதனால ஏதாச்சும் நடந்திருக்குமோ? வேகமா போறீங்க இவ பேசுறத பால் பார்த்தா பாயாசம் செய்றீங்க அப்படிதான் எனக்கு இருக்கு. கொண்டு வரீங்க நான் சந்தோஷமா குடிக்க போறேன்